ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 ரொம்பவே லென்த்தாக 1 மணி நேரமாக போச்சு அப்படிங்கிறதுனால பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட வந்து பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2. நம்ம ஹீரோயினும் இப்போ இறந்த உடனே நான் எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அவனும் இறந்து போயிருந்தான். இப்போ கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆப்பிள் கடை முன்னாடியே வந்து நிற்கிறான். டே தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார் கூப்பிடுவோம். அப்படிங்கிறான். என்கிட்ட காசு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்போ இங்கேருந்து போன்னு சொல்லி கடைக்கார அனுப்பி விட்டுதாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம அங்கேருந்து இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. என்னோட காயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆக்சுவலி அவனுக்கு எந்த காயமும் இல்லை. ஐயோ அவன் இன்னும் அங்கேயே தான் இருக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அந்த இடத்துக்கு ஓடுறான். பார்த்தா டே திரும்பவும் நீங்களா நேற்று நடந்ததுக்கு பழி வாங்க வந்திருக்கீங்களா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவனை நம்ம போட்டு பொழந்து கட்ட வேண்டியதா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஹீரோ அசால்ட்டாக அடிச்சு போட்டுருதான். அவனுங்களை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு போட்டு இனிமே என் பக்கம் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் இறந்து போன அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ளே யாராச்சும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், கதவை திறங்கன்னு போட்டு தட்டுறான். உடனே ஒரு ஆள் வந்து திறக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. பார்த்தா நேற்று இறந்து போய் கிடந்த அந்த ஒரு ஆள் தான் இப்போ வந்து கதவையே திறக்கிறான். உடனே உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன தம்பி வளருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்காரு. நான் கேட்குறது கொஞ்சம் முட்டாத்தனமாக தான் இருக்கும். உங்களுக்கு ட்வின் பிரதர் யாராச்சும் இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா நேற்று நீங்கள் ஏதாச்சும் சாகிற கண்டிஷனில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க, நான் வயசானது தான் அதுக்குன்னு சாகிற கண்டிஷன்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சில்வர் ஹேரில் ஏதாச்சும் பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். ஒருவேளை நேற்று நடந்தது எல்லாமே ஒருவேளை கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும், இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி எந்த பொருளும் என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லவும், அது கொஞ்சம் முக்கியமான பொருள், அது அந்த சில்வர் ஹேர் பொண்ணோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போதைக்கு அது என்கிட்ட இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பொருட்கள் எனக்கு வரும், அதில் மேபி நீ தேடுறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். அதை கொண்டு வர போகிறது ஒரு பொண்ணு, அவள் பேர் ஃபெல்ட் தானே அப்படின்னு கேட்கவும், உனக்கு அவளை தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு பதிலாக இதோ இருக்கு பாருங்க, இது வந்து ரொம்பவே ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஆள் அதை சாப்பிட்டு பார்க்குறான். ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு இந்த டீலிங்கை முடிச்சு தரேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பணக்காரங்க ஏழைங்கன்னு இருக்காங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஃபெல்ட் ஒரு வழியாக கடைசியாக நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன்னை பார்த்துருக்கேனா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உனக்கு என்ன தெரியாதா, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்சிக்னியாக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. பாஸ்வேர்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே வரா. அந்த பொண்ணும் அந்த ஆளுமே ரொம்பவே நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது. இப்போ அந்த பொண்ணு டேரெக்டாக விஷயத்துக்கு வரா. நீ எவ்வளோ தருவா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், டேரெக்டாக விஷயத்துக்கே வந்துட்டியா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அந்த இன்சிக்னியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு அதை எடுத்து காட்டுறா. இதுதான் இன்சிக்னியாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வாங்கி பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனது காசு இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிறோம். ஆனால் அதுக்கு பதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் இது வந்து டைமே வந்து ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு செகண்ட் டயத்தையே ஃப்ரீஸ் பண்ணி இதை ஃபோட்டோ எடுத்துடும், நம்ம தேவைப்படுறப்ப அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுதா. இது பார்க்க மீடியம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், மீடியம்னா என்னன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். யார் வேணாலும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், அதுக்கு இந்த டிவைஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், எவ்வளோ போகும்னு அந்த பொண்ணு கேட்குறா. எப்படியும் 20 கோல்டு காயினுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லவும், உடனே நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், வெயிட் பண்ணி இன்னொரு பார்ட்டி இருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா நெகோசியேஷனை முடிச்சுக்கலாம். அந்த இன்னொருத்தங்க தான் வந்துட்டு என்ன இன்சிக்னியாவையே திருட சொன்னாங்க, அவங்களுக்கு தான் இது தேவைப்பட்டுச்சு, அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம டீலிங்கை பேசி முடிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆனால் கண்டிப்பாக இவனோடது தான் பெஸ்ட் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. அப்போ பார்த்தா கதவை தட்டுற சவுண்ட் கேட்கு. வந்திருக்கிற பார்ட்டிக்கு பாஸ்வேர்டு தெரியாது, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு உருட்டு கட்டையே அவன் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டுதான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றி கேட்கவும், அவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், எனக்கு அவளை விட்டா யாரும் இல்லை, அவளுக்கும் என்ன விட்டா யாரும் இல்லை அப்படின்னு அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க தான் அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வரா. யார் இந்த புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், இவன் தான் வந்துட்டு பேரம் பேசுறதுக்காக வந்திருக்கான் இன்சிக்னியாக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அந்த பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், என்கிட்ட டைமை ஃப்ரீஸ் பண்ணுற அந்த மீடியம் டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்னோட கிளைண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், அப்போ உங்களுக்கும் இன்னொரு கிளைண்ட் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் நீ யாருக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு 20 ஹோலி காயின் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆஃபர் தான் பெஸ்ட்டு, ஏன்னா அவனோடது 20 ஹோலி காயின்ஸ்க்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அதில் வின் பண்ணுறான். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு, சாரி மிஸ் எல்சா, உங்களை தோக்கடிக்கணும்னு எனக்கு இல்லை, எனக்கு அந்த இன்சிக்னியா தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி இந்த இன்சிக்னியாவை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் அதோட ஓனர்கிட்டயே கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவனை பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா அவள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா.
உடனே அந்த ஆள் அவனோட கட்டையை வச்சு இவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ஆளை அந்த பொண்ணு வெட்டிடுதா. அந்த ஆள் அடிப்பட்டுமே அந்த எல்சாங்கிறவளை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறான். அவன் கழுத்துக்கு நேராக ஜஸ்ட் கப்பை மட்டும் நீட்டுதா. அவனாவே ஓடி வர்ற ஃபோர்ஸில் அது மேலே குத்தி இறந்து போயிருந்தான். சொல்ல மறந்துட்டேன், உங்களோட ட்ரிங்க்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பாவா கீழே வைக்கிறா. இப்போ அந்த ஃபெல்ட் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இவ கூட சண்டை போட வரமோ, ஓ உனக்கு தைரியம் இருக்கா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த எல்சாங்கிறவளை அட்டாக் பண்ணலான்னு போகிறா. பார்த்தா அந்த எல்சா அதுக்குள்ளே இவளை வெட்டி கொன்றுதா. உன்னை பார்த்தா நீ ஃபைட்டுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சா சொல்லவும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஃபோர்ஸாக கத்திக்கிட்டே அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவன் அடி வாங்கி கீழே விழுறான். மேஜிக் ப்ரொடெக்ஷனும் வாங்கிட்டு இல்லை, மேஜிக்கும் இல்லை, இவங்களாலேயே என்னை தோக்கடிக்க முடியல, சாதாரண நீ தோக்கடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுக்கு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. இவள் இப்படி தான் அட்டாக் பண்ண போகிறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக அவள் அட்டாக் பண்ண போது அதுலேருந்து மிஸ் ஆகுறான். அவளையும் அட்டாக் பண்ணிதான். ஏய் பரவாயில்ல, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், என் மேலே கை வச்ச ஆள் நீ தான், ஆனால் இதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு அவள் சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட வயித்தாவா துண்டா வெட்டி வச்சிருக்கா. ஒருவேளை நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள், வலிக்குதா சாகணும்னு தோணுதா, நான் அவனை சாகடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வலிக்குது. அவன் சாகிற கண்டிஷனில் இருக்கான், அவனால் முடியலை, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் சீக்கிரம் செத்துறணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் இறந்துட்டான். திரும்பவும் இந்த ஆப்பிள் கடை முன்னாடியே வந்து நிற்கிறான். அந்த அதிர்ச்சியில் இருக்கிறதுனால அவன் அப்படியே மயங்கி விழுந்துருதான். தம்பி இந்த காசு கூட வேணாம், அந்த ஆப்பிளை சாப்பிடு அப்படின்னு அவர் கொடுக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே கிராஸ் பண்ணி போகவும் அவன் உடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஹே சடலாக கொஞ்சம் நெல்லு அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே ஓடுறான். சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் உன்னை கண்டே பிடிக்க முடியல, நான் அங்கேருந்து வேணும்னே போகல, நல்ல வேலை நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமாம் யார் நீ, அந்த விச் ஆஃப் என்வி, அந்த சூனியக்காரி பேரை சொல்லி நீயே என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எண்ட் ஆஃப் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் எபிசோடோட நேமை போடுறாங்க. இந்த இடத்துல நான் இம்ப்ரெஸ் ஆனேன், அதனால தான் தூக்கி இதை என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சேன். போக போக பாருங்கள், இன்னும் கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். அதனால தான் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் அனிமே அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் என்ன மாதிரியே ஃபஸ்ட் எபிசோட்லேயே இம்ப்ரெஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.